1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் இருக்கிற ஆரம்ப வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 228வது பக்கம். 228வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச கூடாமல் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். நம்ம இங்க திருச்சபையார் வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் இருக்கிறோம் என்று தெரியாது. பிரசங்கிக்கிற பிரசங்கமாக இருந்தாலும், தேவன் வெளிப்படுத்துகிற விஷயங்களாக இருந்தாலும், நாம் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற தன்மை உடையவர்களாக இருக்கிறோம் என்று தெரியாது. சில நேரங்களில் அவசரப்பட்டு விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம், புரிதல் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறோம், புரிதல் இல்லாமல் அதை விட்டு விடுகிறோம். சில பிரசங்கத்தை, சில கர்த்தருடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை விட்டு விடுகிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்களாம் ஆவிக்குரியவர்கள் தான், சபைக்குள் நாளாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் அப்படி பேச முடியவில்லை உங்களாண்ட. ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்க எதுக்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறீர்கள், எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிறீர்கள், எதுக்கெடுத்தாலும் நீங்க மாம்சத்துக்குரிய முடிவெடுக்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள். அதனால நான் எப்போதும் போல உங்களிடத்துல குழந்தைகள் என்று பேச வேண்டியதாக இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் இன்னும் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணி பேச வேண்டியதாகிட்டுன்னு சொல்றார். 2ஆம் வசனத்துல, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு 25 வயது உள்ள ஒரு வாலிப பையன் நம்ம வீட்டில் இருக்கானா, அவனை கூட்டு வச்சு அப்பா குடும்ப கதையெல்லாம் சொல்றாரு, குடும்பத்து கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு, அவங்க பட்ட பாடு கஷ்டம், இனி வருகிற காலத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி போறது, எப்படி பண்றது, இதெல்லாம் சொல்றாரு. அவன் கொஞ்சமும் காது கொடுத்து கேட்கல அப்படின்னா அவன் யாரா இருக்கிறான்? இன்னும் குழந்தையாக இருக்கிறான். அதுதான் சொல்ற, ஆவிக்குரியவர்கள் என்று நான் பேசுறேன். ஆனா நீங்க ஆவிக்குரிய நிலை இல்லை. நீங்க யாரா இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கீங்க, குழந்தையா இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம பால் கொடுக்கிறேன். ஸ்ட்ராங்கான ஒரு உபதேசத்துக்குள்ள என்றைக்கு ஒரு விசுவாச மகனோ மகளோ வர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வளர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஸ்ட்ராங்கான உபதேசத்துக்குள்ள வரணும், சத்தியத்துக்குள்ள வரணும். நம்ம எவ்வளவு நாள் விசுவாசியா இருந்தாலும் சத்தியத்துக்குள்ள நம்ம வரல அப்படின்னா நாம் கடைசி வரைக்கும் யாராய் தான் இருக்கிறோம்? குழந்தைகளாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம குழந்தை பயந்துற போதுன்னு பேசுவோம். குழந்தைகள் ரொம்ப சாப்பிட்டா அவங்கள கையாள வேண்டியதா இருக்கு இல்லையா? கோபப்பட முடியாது, ஓடிவிடுவாங்க. இப்படியெல்லாம் சபை இருந்தா எப்படி பரலோகம் போக முடியும்? இதை குறித்து தான் அவருக்கு பாரு.
ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். இதுக்கு முன்னாடி படிச்சோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். நிதானிக்கணும், சத்தியத்தை உணரணும். பாஸ்டர் சொன்னாரா, சரி சரி ஜெபம் பண்ணலாம் விடுன்னு சொல்லணும் பெரியவங்க. அப்படியே சொன்னாரு பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன விட்டுடும், குளிர் விட்டுடும், குளிர் விட்டுரும். ஒரு வாத்தியார் கண்டிக்கிறாரு, வாத்தியார் என்னடா இங்க ஒரு மாதிரியா இருக்கு, அடிச்சுட்டாருமா வாத்தியாரு அப்படின்னு பையன் சொல்றான். அப்படியே செஞ்சா இருந்த ஆளு காயில வரேன் அப்படின்னு நீ காயில போயிட்டு வாத்தியார லெப்ட் அண்ட் ரைட் போட்டீங்கன்னா பையன் கதை முடிஞ்சு போச்சு. அதோட நீ திமிரு பண்ணி இருப்ப, ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன், அதனால அடிச்சிருக்கான் வாத்தியாரு. போ 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 படி ஒழுங்கா போன்னு சொன்னீங்கன்னா அவன் படிப்பான் ஒழுங்கா. இதைதான் இங்க விளக்குறாரு. நீங்க இன்னும் வளரல, மெச்சூர் இல்லை, உங்களாண்ட இன்னும் குழந்தையாக இருக்கீங்க. குழந்தை மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணணும், பால் கொடுக்கணும். அப்புறம் என்ன கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும். பிஸ்கட் கூட அப்படியே சாப்பிட மாட்டீங்க, பால் தொட்டு சாப்பிடணும். இப்படி ஒரு விசுவாச வாழ்வு வாழ்றதை விட விட்டு விட்டு வெளியே போயிருக்கு பெட்டர். கடைசி வரைக்கும் குழந்தைகளாக வருகிறவர்கள் ஓகே, வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு ஓகே. அல்லேலூயா. இந்த நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருக்கிறார்ல, அவர் வந்து சுகமாயிடுறாருல்ல. சுகமாயிட்ட உடனே அவர் திரும்பி போகும்போது தேவ மனுஷனாண்ட 2 ரிக்வெஸ்ட் கேட்கிறார். ஒண்ணு மண்ணு கேட்டுன்னு போறார், இன்னொன்னு கேட்டார். அது என்னது யாருன்னா தெரியுதா? என்ன கேட்டார்? நானு ராஜாவோடு நான் எங்க போக வேண்டியதா இருக்கும், அவர் விக்கிரக கோவில் போகும்போது நானும் கூட போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா வேலைக்காரன் சோல்ஜர். அதுக்கு நீங்க என்ன பண்ண, எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறார். இப்ப கவனிங்க, இப்போ நாகமான் என்ன ஆயிட்டார், ரட்சிக்கப்பட்டாரா? ரட்சிக்கப்பட்டவங்க எங்க போறாங்க? இப்போ விக்கிரக கோயிலுக்கு போறாங்க. நான் போறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, எனக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க. எல்லாம் கவனிங்க, அனுமதி கொடுங்க. இப்போ வேலையின் நிமித்தமாக இப்ப கூட நம்ம சிஎம் போறாரு, அவருக்கு செக்யூரிட்டியை கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அங்க போக மாட்டாரா? போவாரு. இது வேற. அவரு போனாரு, அதனால நானும் போவேன் அப்படின்னு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிற விசுவாசிகள் முடிவெடுத்து அது எவ்வளவு பேருக்கு தவறாது? ரட்சிக்கப்பட்டு நேரத்துக்கு வந்தவங்க இல்ல போன வருஷம் வந்தவங்க ஒரு வேலை அவங்க மற்ற மதத்தை சார்ந்த சில சடங்குகளை உடைய சில விஷயங்களை அவர்கள் தன்னுடைய சரீரத்தில் வைத்திருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க போட்டு கூட வச்சுன்னு வரலாம். ஆனா 40 வருஷம் 50 வருஷம் வந்தவங்க அவங்க வச்சுருக்கிறாங்க, நான் ஏன் வைக்க கூடாதுன்னு வச்சா எப்படி இருக்கும்? அது குழந்தை. இது என்னது, வந்து 1 வருஷம் ஆச்சு குழந்தை, பாது 1 வயசு குழந்தை. நீ வந்து 30 வருஷம் ஆகுது, நீ அப்போ 30 வருஷத்தை சிரிக்கிறீங்க. 30 வருஷத்து குழந்தையா 30 வருஷம் வாலிபனா இருக்கணுமா? 30 வருஷம் வாலிபனா இருக்கக்கூடியவன் 30 வருஷம் குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த குழந்தை வளருமா? அந்த குழந்தையால பிரயோஜனப்படுமா? 1 வருஷமா இருக்கிற அந்த குழந்தை கூட நாளைக்கு டெவலப் ஆயிடும். நாளைக்கு அவன் ஆவிக்குரிய நிலையில வந்துருவான். உன்னால வர முடியுமா? வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். குழந்தையா இருக்கிறவன் டெவலப் ஆயிடுவானா? நீ 30 வருஷம் 40 வருஷமா நீ ஆண்டவருக்குள்ள வந்து குழந்தையா இருந்தீங்கன்னா நீ டெவலப்பே ஆக மாட்டேன்ற.
ஆவிக்குரிய வாழ்வியல் ரொம்ப 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 முக்கியம். இதை எந்த விஷயத்திலும் யாருக்காகிலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. இதை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தனித்துவம் போயிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இப்ப வந்திருக்கிற சகோதரிகளாகட்டும், நானாகட்டும், யாரா இருக்கு கவனிங்க, யாராகட்டும், நம்ம ஒரு நாள் கண்டிப்பா என்ன ஆக போறோம்? சத்தமா சொல்லுங்க. அன்னைக்கு சொல்லணும் எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அண்ணா, எங்க அப்பா, நாங்களாம் தப்பு பண்ணோம், ஆனா அவங்க கரெக்டா எங்களை கண்டிச்சாங்க, எங்களை உணர்த்தினாங்க, எங்களை புத்தி சொன்னாங்க, அவங்க சரியா இருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த உலகத்துக்காக நம்ம மாற முடியாது, மாறவும் கூடாது. அல்லேலூயா. நம்மை சார்ந்தவர்கள் மாறி இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலர் மாறி இருக்கலாம், ஆனால் நீ மாறக்கூடாது. விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய தன்மை, அதுதான் முதிர்ச்சி. எல்லா பிரச்சனைகளும் உலகத்தில் நடக்கிறது, அது எல்லாம் நமக்கும் நடக்கும். அவைகள் மத்தியிலையும் நீ உன்னுடைய தனித்துவத்தை நீ விட்டுவிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுதான் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மெச்சூர். குழந்தைகளாக இருந்துட்டு போகக்கூடாது. இன்னும் நாம் பாலை போன்ற பிரசங்கத்தையே கேட்டுட்டு போகக்கூடாது. இன்னும் நம்மள கவனிக்கணும். நம்மளை தடவி கொடுக்கிற பிரசங்கம் என்பது ஆபத்தானது. அது யார் செய்தாலும் சரி. நம்மை உணர்த்துகிற பிரசங்கம் வேண்டும், கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம் வேண்டும். அதுதான் இங்க பால் என்றும் ஆகாரம் என்றும் பிரித்து காட்டுகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு பலனில்லாத, நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடுக்கல. அப்போ போஜனம் தான் சாப்பிடணுமே ஒழிய பால் அல்ல. பால் யாரு குடிக்கிறாங்க? இல்ல, அந்த வசனத்துல என்ன இருக்கு? பலன் இல்லாதவர்கள். அல்லேலூயா. ஆமா, இவங்கள சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு ரூம் கிளம்பி போயிடுவாங்க. எதுக்கு? இது பால், என்ன பண்ண இப்படி பண்ணலாம், தப்பு தானே. இது போஜனம், கண்டித்து உணர்த்துகிறது போஜனம், அப்படிங்கிறது பால். எல்லா நேரத்திலும் செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீசர்களாக போயிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்தோத்திரம், ஓய்வு நாள். அவர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டாங்கன்னு இருக்கு பைபிள்ல. அதை மற்றவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க, உங்கள் ஆட்கள் யாரும் உபவாசம் இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் என்ன பண்றாங்க? சாப்பிட்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், மணவாளன் கூட இருக்கும்போது எப்படி பாஸ்டிங் இருப்பாங்க? சாப்பிட தான் செய்வாங்க. அங்கே அவர் விட்டு கொடுக்கல. அதுதான் குழந்தையினுடைய ஆகாரம், அதாவது பால். அங்கே அவங்களாண்ட ரொம்ப நயமாக பேசியிருக்காங்க. அதே சீசர்களுக்கு இங்கே வாங்க, இப்படிப்பட்ட பிசாசெல்லாம் போனோம்னா என்ன பண்ணணும்? இதுதான் ஆகாரம். அங்க உபவாசிக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்கன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? ஒழுங்கா உபவாசிங்கடா. அவன் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், அது மாதிரி நடந்துக்காதீங்க. உபவாசித்தாதான் பிசாசு உங்களை விட்டு போவான், ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உபதேசம், இதுதான் ஸ்ட்ராங்கான ஆகாரம், இதுதான் ஆகாரம்.
இதைதான் நாம் உட்கொள்ளணும். புரியுதா? இதுதான் உட்கொள்ளணும். நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது தெரியல. சில நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை வேலையிலையோ எங்கேயாவது டூருக்கு எங்கன்னா போகும்போது சொல்லுவாங்க, நாளைக்கு வரமாட்டேன் பசங்க, டூருக்கு போகிறேன். ஸ்டூடெண்ட்டில் போகிறாங்க. வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு தேவையில்லைல்ல, அது சொல்லணும்னு அவசியமும் இல்லைங்க. கவனிக்கணும். அதை விட மேலானது சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், கல்யாண நோட்டீஸ் கொடுக்குறோம், நோட்டீஸ் கொடுக்குறவங்க அதே நேரத்தில் வராதவங்களா இருந்தால் நான் வரமாட்டேன் போங்கன்னு சொல்லுவாங்களா? யாருன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் வரமாட்டாங்க. வரமாட்டேன்றத சொல்லணும்னு அவசியம் இல்லை. வரலனாலும் தெரிஞ்சிடும், எங்கே அவங்க வரல, கோச்சிட்டு அவங்களுக்கு பதவிகளுக்கு அதனால அவங்க கல்யாணத்துக்கு வரல, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகல, அதனால அவங்க கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு வரல, தெரிஞ்சிடும். அப்ப சத்தியம் என்பது அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை அங்கீகரிக்கிற, அதை ஜீரணிக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். அப்போதான் நாம் பூரண புருஷராக மாற முடியும், முழுமையடைய முடியும். இல்லைன்னா அது வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டு விட்டு அது கடைசி வரைக்கும் குழந்தை தன்மையிலாவே இருந்துட்டு, குழந்தையா இருக்கிற விசுவாசியால் நிச்சயமாக அவர்களுக்கும் அது நன்மை இல்லை, மற்றவர்களுக்கும் அது நன்மை இல்லை, பெற்றவர்களுக்கும் அது நன்மை இல்லை. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை 30-35 வயது ஆகியும் ஒரு வயது குழந்தை போலவே இருந்தால் அந்த பெற்றோர் அந்த குழந்தையை விரும்பவே, சொல்லுங்க சத்தமா, விரும்ப மாட்டார்கள். இதுதான் ஆவிக்குரிய நிலையும். இதைதான் இங்க கண்காணிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத விசுவாசிகள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும், பொறாமை வாக்குவாதம் பேதம். பேதம் என்றால் என்ன சொல்றது, நான் பெரியவன் நீ சின்னவன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். பேதங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் பொறாமை இருக்கு. பொறாமை வரவே கூடாது. விசுவாசிகளுக்குள்ள பொறாமை என்கிற அந்த ஸ்பிரிட் இருந்தா, எவனுக்குள்ள பொறாமை இருக்கிறதோ அவன் கடைசி வரைக்கும் வளரவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறான்னா சந்தோஷப்படுங்க. அவனை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு நீ என்ன பண்ண, முயற்சி செய். இதை விட்டுவிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சோதரம், நீயும் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு வரவே முடியும். ஆக பொறாமை, அப்புறம் வாக்குவாதம், சண்டைங்க, பேதங்கள், ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு பார்க்கறது, இதெல்லாம் இருக்கிறபடியால் நீங்கள் யார்தான் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இவங்களுக்கு தான் பாலுங்கிறார். இவங்களை கண்டிச்சா இவங்க மறந்துடவே மாட்டாங்க. பெருமையான எண்ணங்கள், பெருமையான சிந்தைகள் எவனுக்குள்ள இருக்கிறதோ அது ஆபத்து. அவனை விட நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், நான் உயர்ந்து இருக்கிறேன், நான் படைத்து இருக்கிறேன், இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் வெறுக்கிற காரியங்கள். இதை வச்சிட்டு இருக்கிறவன் எல்லாருமே குழந்தை தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்டவனை நாம ஆவிக்குரிய லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது, சேர்க்கவும் கூடாது, அது ஆபத்து. தேவ சமூகத்துல எப்பவுமே தாழ்மையாக வாழதான் தேவன் விரும்புகிறார். தாழ்மையாக இருந்துதான் தேவனுக்கு விருப்பமானது. நறுங்கொண்டதும் அந்த தாழ்மை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் முதிர்ச்சி அடைந்தவன். எல்லாம் இருக்கும், ஆனால் அவன் ஆவிக்குரிய நிலையில் மிகவும் 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 சாஃப்டா இருக்க.
ஸ்தோத்திரம். ஒரு திருச்சபையில சேர் பாய் போடுறதுக்கெல்லாம் ஒரு தாயார் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. கவனிங்க, பெருக்கி பாய போட்டுட்டு சேர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு போறது அவர்களுடைய வழக்கம். அப்படி செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சகோதரன் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறார். அவங்க இந்த வேலையை பார்த்ததுனால அவர் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறான்னு நினைத்து இந்த தாயாருக்கு அவன் ஏதோ காசு கொடுத்திருக்கிறான். அவர்கள் அதை வாங்கி கொண்டு அதை காணிக்கை பெட்டியிலே போட்டான். அதையும் அவன் கவனித்திருக்கிறான். நான் உங்களுக்கு தான் அந்த காசு கொடுத்தேன், ஸ்தோத்திரம், நீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு தான் அந்த காசை கொடுத்தேன், நீ ஏன் காணிக்கை பெட்டியில போட்டீங்கன்னு கேட்டான். இல்லை எனக்கு வேண்டியது இருக்கிறது, நான் காணிக்கை பெட்டியில போட்டு அந்த அம்மா போயிட்டு வெளியே. இவனும் அந்த அம்மாவை பின்தொடர்ந்து போயிருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவை ஏற்றி கொண்டு போவதற்கு ஒரு கார் வந்திருக்கிறது, விலை உயர்ந்த கார் வந்திருக்கு. அந்த கார்ல அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே இவன் ஓடி போய் நீங்க யாருன்னு கேட்டிருக்கிறான். அந்த அம்மா அதுக்கப்புறம் தன்னுடைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரம் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு பல கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கார் சொந்த கார், டிரைவர் வைத்து அவர்கள் அவன் வந்து இந்த வேலையை செய்து விட்டு போகிறார். இதை பார்த்து அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். இதுதான் ஊழியம், இதுதான் தேவன் விரும்புகிற விஷயம். நமக்கு எவ்வளவு வேணுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாம் தேவ சமூகத்திலே தாழ்மைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நாம் தாழ்மையாக தேவ சமூகத்தில் இருந்தால் நாம் வளர்ந்து வருகிறோம் என்று அர்த்தம், முதிர்ச்சி அடைகிறோம் என்று அர்த்தம், விசுவாச வாழ்க்கையிலே சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். பிரசங்கத்திலே தேவன் நம்மை கண்டிக்கும் போதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டால் அதுதான் முதிர்ச்சி. அதை விட்டு நாம் தேவனை மறுதலித்து, தேவ வசனத்தை மறுதலித்து, நமக்கு புத்திமதி சொல்லுகிறவர்களை அலட்சியம் பண்ணுவது என்பது நாம் பாலை விரும்புகிறோம் என்பதற்கு அர்த்தம். நாம் ஒரு நாளும் பாலை விரும்பக்கூடாது. பால் குடித்ததற்கு ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதும் பலவீனப்படும் போது பால் வரும், பால் கொடுப்போம். சோர்ந்து போகிற நேரங்களில், பலவீனப்படுகிற நேரங்களில், பயந்து போகிற நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் சில நடக்காத சில சம்பவங்கள் நடக்கிற நேரங்களில் தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றும். பாலை போலத்தான் வரும், ஆனால் அது கடைசி வரைக்கும் வருமா என்றால் இல்லை. நாம் பால் குடித்து தேறி பலனடைந்த பிறகு நாம் ஆகாரங்களை புசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாரங்களை புசிக்க வேண்டும். முடியல, ஜுரம் ஆயிடுச்சு, ஃபீவர் ஆயிடுச்சு, உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லிக்விட் ஆகாரம் எடுத்துக்கல. அது மாதிரி தான் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பாதிக்கப்படும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சோர்ந்து போகும் போது, அவன் சோதர ஊழியக்காரனை கூப்பிடும் போது, வந்து செபிக்கும் போது அப்படிப்பட்ட பாலான ஆகாரம் வரும். ஆனால் வெறும் பாலை மட்டும் குடிக்காதீர்கள் என்றுதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொல்றார், வெறும் பாலை மட்டும் குடிக்காதீர்கள், ஆவிக்குரிய பலன் கிடைக்காது, நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற முடியாது. நல்ல ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், திடமான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அந்த சத்தியத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். இதெல்லாம் யாரும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு நாமே மாறணும், நமக்கு நாமே மாறணும். ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் நம்மை தொட்டிலில் வைத்து தாளாட்டி கொண்டே இருப்பார்கள் என்றால் ஒரு நாள் நம்மை சாகடித்து விடுவார்கள். அதை விரும்பவே கூடாது. அல்லேலூயா. நாம் மனிதர்களாய் மாற வேண்டும், நாம் வளர்ந்தவர்களாய் மாற வேண்டும், நாம் நல்ல ஆகாரங்களை புசித்து பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதை தான் இங்க வலியுறுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம 4வது வசனத்துல வேறொருவன்
சொல்லுகிறபடியால் நீங்கள் யாரு? ஆக ஊழியக்காரர்களை ஒரு நாளும் உயர்வாக அவங்கள மதிங்க, கனம் பண்றது வேறங்க. ஆனாலும் போட்டி பொறாம அதுக்குள்ள வந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொந்தக்காரன் நடத்துற சபைக்கு போறவன் உருப்பட மாட்டான். அல்லேலூயா. உருப்பட மாட்டான். அவன் ஆவிக்குரியவனா வளரவே முடியாது, ஒரு நாளும் வளர முடியாது. சொந்தக்காரன், சொந்த ஊருக்காரன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சபைக்கு போயிட்டு இருந்தேன்னா அவன் போற யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவே முடியாது. அது தேவன் நம்மோடு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் இங்க சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ள போட்டி போட்டு, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நீங்க போட்டி போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. கேபாவா பவுலா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர். அவனவனுக்கு அருளை அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. சாதாரணமா சொல்லியிருந்தார், ஊழியக்காரர்கள் தானே, மனிதர்கள் தானே. ஆக ஊழியக்காரனை கடவுள் மாதிரி வச்சுட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு நிறைய பெருகி போச்சு. ரொம்ப ஆபத்தானது. சில இடத்துல இந்த பாடல் பாடி சில இந்த காரியங்களை செய்கிற ஆட்களோடு கும்பல் சேர்ந்து ஒரே அரட்டை, மனித புகழ்ச்சி ஆபத்தானது. தேவன் அதை விரும்ப மாட்டார். எல்லாரும் பாடுகள் உள்ள மனிதர்கள், அவ்வளவுதான். ஊழியக்காரனுக்கும் பாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சுவாமி சரியா சொன்னார், பட்ட மரத்துக்கு பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு எத்தனை பாடு. ஏன்னா நம்ம பலவீனமானவங்கன்னு சொல்லிட்டாரு. இதுல ரொம்ப பெருமைப்பட்டு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஊழியக்காரர்களை ரொம்ப தூக்கி வச்சு பேசுற நிறைய ஆட்கள் பெருகி போனாங்க. அதனாலேயே கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகுது சமூகம். ஊழியக்காரனுக்கு என்ற நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா போதுமே ஒழிய, தேவன் தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர்தான். அவருடையத மனிதர்களுக்கு கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது. அது அவனுக்கும் ஆபத்து, கொடுக்கிற ஜனங்களுக்கும் ஆபத்து. ஆவிக்குரிய நிலையில் நாம் இவைகளை சரியாய் நிதானித்து எப்படி செயல்பட வேண்டும், புரிதல் வேணும். யாரையும் அதனால ஊழியக்காரனை கனவீனம் பண்ணாதீங்க, ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க. அதே நேரத்தில் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான். அதுக்கு மேல கடவுள் தான். ஆமா, கடவுள் தான். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவனும் மனுஷன், அவனுக்கும் பலவீனம் இருக்கு, அவனுக்கும் ஆசை இச்சைகள் உண்டு, அவனுக்கும் பலவிதமான நோய் உண்டு. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க பழகுங்க. அல்லேலூயா. தேவனுக்குரிய தேவனுக்கும், ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு தான் கொடுக்கணும், ராஜாவுக்குரியதை ராஜாவுக்கு கொடுக்கணும். தேவனுடைய எடுத்து வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க, ஆபத்து. ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். குழந்தையாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க, பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு நினைக்காதீங்க, நம்மளை யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அவன் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு தான் சபை, கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமா, ஏதாவது தப்பு தண்டா இருந்தா சொல்றதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன். இல்லைன்னா சபை எதுக்கு, இல்லைன்னா ஊழியக்காரன் எதுக்கு? வேஸ்ட் இல்லை. கர்த்தர் சபையை ஏன் உருவாக்கினாரு? நம்மளை உருவாக்குவதற்கு தான் உருவாக்கினார். அல்லேலூயா. சபை என்பது நம்மை உருவாக்குகிற ஒரு இடம். ஆமா, ஏதோ ஜாலியா இருந்துட்டு போற ஒரு இடம் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு ஆகிட்டாங்க, அது அல்ல.
நாம் சபைக்கு வருவதின் நோக்கம் நம்மை உருவாக்குவதற்கு, நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு, நாம் ஆயத்தமாவதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு. இதுதான் திருச்சபை. ஆக இந்த நோக்கத்தோடு திருச்சபைக்கு வருவோம். நல்ல ஸ்ட்ராங்கான உபதேசத்தை உட்கொள்ளுவோம், பலன் கொள்ளுவோம். ஆமென். புருஷர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே ஸ்தோத்திரம். அருமையான